நெக்ஸ்ட் இவர் கண்டிப்பா அந்த ஊருக்கு போனோடனே இவர் அதை இட்லி கடை தான் ஆரம்பிக்க போறான்னு நமக்கு தெரியும். ஆனா அது எப்படி ஆரம்பிக்க போறான்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்க சமுத்திரகனி எல்லாம் வச்சு. அந்த டிராமா அதே மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது எப்பயுமே இருக்க சாப்பிடுறவங்க வந்து இது வரலன்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் வெறுப்பாயிடும் நமக்கு. அவன் நாமளும் சமைக்கிறான்னு சொல்ற மாதிரி. உண்மையிலேயே அதை கட் பண்ணி முடிச்சோன்னே தனுஷ் என்னைக்கு ராஜ்கிரணா மாறுறாரு அப்பாவா வந்து சான்ஸே இல்ல. அந்த அப்படியே மொத்தமா மாறி கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி 4 மணிக்கு 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது அந்த தண்ணிய குளிர் தாங்காம இருக்கிற ஆளு அப்ப வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு தண்ணி ஊத்தும் போது அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். நான் என்னோட லுக் வைஸ் என்னோட இன் கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறிட்டேன்னு சொல்லி அந்த ஃப்ரேம்ல இளவரசர் சார் அவங்க வெயிட் பண்றப்பாங்க நடந்து வருது. எனக்கு அந்த சீன் தனுஷ் நடந்து வரும்போது உண்மையிலே எமோஷனலா அப்படியே வந்து ராஜ்கிரணை காட்டும் போது அந்த டோர் ஓபன் ஆகும்போது ராஜ்கிரண் இருக்கும்போது அந்த டோர் ஓபன் ஆகுறது கூட பாத்தீங்கன்னா சினிமேட்டிக்கா இருக்காது. ஒரு மாதிரி கேஷுவலா டோர் ஓபன் ஆகும். அதே ராஜ்கிரண் நிக்கிற மாதிரியே நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அவர் அந்த 2 மணி நேரத்துல மாவாட்டுறதுனா அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஃபீலா அந்த அதே மாதிரி இட்லி கொடுத்த அப்புறம் அந்த தாத்தா வந்து பாத்துட்டு சிவனேசன் சொல்லும்போது தனுஷ் ஃபேஸ் ரியாக்ஷன் கண்ணுல தண்ணி தேங்கி அந்த ஒரு கையில அந்த இதோட அப்படியே என்னன்னா அப்படியே ஆமா அப்படின்னு சொல்லி நான் அவரா மாறிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றதுதான் வந்து அது உண்மையிலேயே வந்து வேற